ஹாய் காய்ஸ், டுடே வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பச்சைக்கடலை பருப்பு அண்டு வேர்க்கடலை, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதே பேனில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு வெண்டைக்காவும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம மாற்றி வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அண்டு வந்து தேங்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா வந்து வெண்டைக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எகெயின் வந்து நம்ம முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு வெங்காயம் அண்டு மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை வந்து போட்டுக்கணும். முருங்கைக்கீரை வந்து நம்மளோட பாடிக்கு வந்து செம்ம ஹெல்தியான ஒரு ஃபுட்டுனா வந்து முருங்கைக்கீரைன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வேக வைக்காமல் நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வயிறு வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு இதை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பூ போடணும். தேங்காய் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரையோட கசப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக தேங்காய் போடுவோம். அண்டு தட்டைப்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் நம்ம குக் பண்ண போகிறோம். தட்டைப்பருப்புக்கு வந்து மண் சட்டி எடுத்துகிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு அண்டு தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த வேக வச்சிருந்த தட்டைப்பருப்பையும் எடுத்து ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து புளி போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த ரசத்தை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தட்டைப்பருப்பை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கணும். பருப்பு மத்து இருக்கும், ஸோ அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சோன்னா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மண்சட்டியில் செய்கிறதுக்கும் அந்த பருப்பு மத்தில் கடையிறதுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு அதை கடைஞ்சிட்டு எகெயின் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டோன்னா சூப்பராக இருக்கும். டே இஸ் ஓவர். டாடா, பை பாய்.